தீபாவளி பண்டிகை முடிந்து சென்னை திரும்பும் மக்களால் கிளாம்பாக்கத்தில் வழக்கத்திற்கு மாறாக பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளது. இதன் தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் நவீன். நவீன், வணக்கம். ஆயிரக்கணக்கான மக்கள் இப்போ சென்னையை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இங்க கிளாம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் சிறப்பு பேருந்துகள் உள்ள மாநகரில் நுழைவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? அங்குள்ள சூழல் என்ன நவீன்? வணக்கம். நேற்றைய தினம் தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதற்காக சென்னையில் பணிபுரியும் பெரும்பாலானோர் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று தீபாவளி பண்டிகையை கொண்டாட கடந்த 4 நாட்களாகவே சென்றிருந்தனர். தற்போது நாளை முதல் வேலை நாள் துவங்க இருப்பதன் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் தற்போது சென்னையை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். ஏராளமானோர் அரசு பேருந்து மற்றும் மாமனி பேருந்துகளை வருகை தருவதன் காரணமாக கிளாம்பாக்கத்துல வழக்கத்துக்கு மாறாக பயணிகளின் கூட்டம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. அதாவது தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய மக்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரே உள்ள GST சாலையில் இறங்கி அங்கிருந்து சாலையை கடந்து மாநகர பேருந்து நிலையத்திற்குள் மாநகர பேருந்துகளை ஏறி சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு அவர்கள் செல்கிறார்கள். இதற்காக சென்னை மாநகருக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை மாநகருக்குள் செல்ல 250 சிறப்பு பேருந்துகள் இன்று இயக்கப்படுகிறது. இதே போல நாளையும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. இந்த நிலையில தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய மக்கள் சாலையாக அந்த சாலையை கடந்து மாநகர பேருந்து நிலையத்திற்கு அங்கிருந்து பேருந்து ஏறி செல்கிறார்கள். குறிப்பாக ஒரு சில பகுதிக்கு பேருந்து இல்லை என இங்க இருக்கக்கூடிய பயணிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். திருவான்மியூர், மாதவரம், செங்கல்பட்டு, திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு போதிய அளவில் மாநகர பேருந்துகளை இயக்கவில்லை என ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் அரசு தரப்புல அதிகாரிகளிடம் கேட்கின்ற போது கூடுதலாக இன்றைக்கு 250 பேருந்துகளும் நாளை 300 பேருந்துகளும் வைக்க திட்டமிட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பயணிகளின் கூட்டம் என்பது அதிகரித்தே காணப்படுகிறது. அதாவது வரும் வழியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அதன் பிறகாக பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய மக்கள் சென்னையின் மாநகர பகுதிகளுக்கு செல்வதற்கு மாநகர பேருந்துகளை பயன்படுத்தி வருகிறார்கள். ரயில் போக்குவரத்து இந்த கிளாம்பாக்கத்தில் இல்லாததன் காரணமாக அதிக அளவிலான பயணிகள் இந்த மாநகர பேருந்துகள் மூலமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்கிறார்கள். நாளை வரக்கூடிய பயணிகளுக்கு ஏற்றவாறு கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நள்ளிரவு நேரத்திலும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தற்போது பரபரப்பாகவே காணப்படுகிறது. தொடர்ந்து பொதுமக்களின் வருகை என்பது அதிகரித்தே காணப்படுகிறது. நன்றி நவீன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.